வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்கறதுக்கு தமிழ் Chemistry.Dhiva. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் சம்மர் ஸ்பெஷல். எஸ், லாஸ்ட்டு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த சம்மரில் என்னென்ன பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பற்றியும், ரெண்டாவது சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இளநீரை பற்றியும் பேசியிருந்தேன். ஸோ இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரியை பற்றி பேச போகிறோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸில் நான் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களை எல்லாரும் கன்ஃபார்ம் பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கத்தோட ஒரு லைக் பண்ணி தட்டி வச்சுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரி அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் அதை வந்து காய்கறி லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா அது வந்து ஒரு பழ வகையை சார்ந்தது. எஸ், வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா பழ வகையை சார்ந்தது. வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு பழம், ஒரு பொருள்ன்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் பயன்படக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டோம். நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரையும் கொல்லுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம போட்டு அதை செக் பண்ணி பார்த்தா தான் ஆக்சிடென்ட்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, அது நம்மளுக்கு ஏன் தேவைப்படுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக காணப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ கலோரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கலோரிலாம் எதுவுமே கிடையாது. 300 கிராம் வெள்ளரியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். கலோரி வந்து பார்த்திங்கன்னா 45 கலோரி, ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 0, கார்போஹைட்ரேட் 11 கிராம், புரோட்டீன் 2 கிராம், ஃபைபர்ஸ் 2 கிராம், விட்டமின் சி 14% இருக்குது, விட்டமின் கே 62% இருக்குது, மெக்னீஷியம் 10%, பொட்டாசியம் 13%, மேங்கனீஸ் 12% அப்படின்னு சொல்லிட்டு இதனோட நியூட்ரிஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய நியூட்ரிஷன் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் 1 பங்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பர் வந்து பார்த்தா தரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா தந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியே நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தண்ணீர் கண்டென்ட் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் சொல்லி பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. இதோட நியூட்ரியன் கண்டென்ட் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் சரி தான், இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் சத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா தோலோட சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மை தரும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்லாம் இருக்கும். இதுவே நீங்கள் தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அது மட்டும் இல்லாமல் சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா தோலோட சாப்பிட பழகிங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்னா சில ஆட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சிருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெடிக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக சில பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க சொல்லுவாங்க. கீரைகள், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு இருக்கிறதுனால இதுனால என்னப்பா பிரயோஜனம் கேட்குறீங்களா? நம்மளை இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி வெள்ளரி பழத்துக்கு இருக்குது, வெள்ளரி காய்க்கும் இருக்குது. வெள்ளரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்காக மற்ற பழங்கள் கூட போட்டி போட்டு இதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசானவங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி குக்கும்பர் பவுடர் கொடுத்துக்கிட்டே இருந்தால என்ன ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் தி 30th டே கடைசி 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் தேர் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்னு சொல்கிறாங்க. 30வது நாள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த 30 வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுல மாற்று கருத்தில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட்லாம் நடந்துருச்சு. அதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் எதுவும் போயிலாம் சொல்லலை. அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு அப்படின்னா அதாவது பார்த்தா உடம்புல நீர்ச்சத்து கம்மியாகிட்டு அப்படின்னா தலைவலி எடுக்க ஆரம்பிக்கும், பேனிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளரி அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெய்ய நாளில் எடுத்துக்கிறது இன்னுமே நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுகோலாக இருக்குது. நம்ம உடம்புல கரெக்டான அளவில் இந்த ஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுன்றதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம இந்த ஹைட்ரேஷன்லாம் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வெறும் தண்ணி மட்டுமே குடித்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் நியூட்ரியன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வெள்ளரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்ச்சத்தோடு சேர்த்து நல்ல நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு இந்த குக்கும்பருக்கு. இந்த வெள்ளரின்னு மட்டும் கிடையாது, மற்ற பழ வகைகள், காய்கறிலாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டில் நீங்கள் டயட்டில் எடுத்துக்கணும். இது நீர்ச்சத்துக்காக மட்டுமே தான் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இது
ஒரு ஸ்டடி வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. ஒரு 442 சில்ட்ரன்ஸை கூட்டு வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட்ரேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் யூஸ் பண்ணுறவங்களுடைய ஹைட்ரேஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கில் இருக்குது. அதே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒபிஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெள்ளரி நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 300 கிராம் வெள்ளரியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கலோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவே 104 கிராம்னு சொல்லி பார்க்கல 11 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுவே போதுமான ஒரு ரீசன் தான் வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றதுக்கு. இப்போ நீங்கள் ஹை கலோரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடியது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி வச்சு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி நடத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3268 பீப்புள்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக வெள்ளரியை கொடுத்து அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள் நீங்கள் ஒபிஸ்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா. வெள்ளரியை பற்றி அடுத்து சொல்லணும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சுகரை மிகப்பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ணுறதுல இதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணியிருக்கு. ஒரு அனிமல் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறையவே பழ வகைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த பழ வகைகளே வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கொடுக்குறாங்க. அதாவது வெள்ளரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுமாதிரி கொடுக்கக்குள்ள அதனுடைய பிளட் சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் செய்யப்படுறதும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது இது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அனிமல் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து எலிகளுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட தோலை மட்டுமே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சுகர் பேஷண்ட்டாக இருந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை நம்மளை சுற்றி இருந்தது நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வெள்ளரி வந்து பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுங்க. குக்கும்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய போவல் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நல்லதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குடலில் நடக்கிற மூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீஹைட்ரேஷன் ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வராமல் இது வந்து தடுக்குது. நம்மளோட உடம்புல நீர்ச்சத்தோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா இறங்கக்குள்ளேயும் ஏறக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போவலில் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம குடல் சார்ந்த விஷயங்களில் நடக்கும். இது வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மலச்சிக்கல்லேருந்து வெளியே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல்லால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா டிசென்ட்ரி போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல டீஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வெள்ளரி கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளரியால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போவல் மொமெண்ட்டை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் தான். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெக்டின் சொல்லக்கூடிய ஒரு வகையான கரையக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டால் தான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக பெக்டினை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெக்டினை கொடுக்கறதுனால அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த போவல் மொமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கரெக்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரோன்னா இந்த வயிறு வலி இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெள்ளரி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்த கட்டமாக இது வந்து உங்கள் டயட்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் பச்சடின்னு சொல்லி சேர்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துப்பாங்க. ஏன் வெங்காய விலையாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி கடையில் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளரியை பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரியை காயாக சாப்பிட்றத விட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பழமாக்கி அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ வெள்ளரி ஸ்மூத்தி உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் வெள்ளரி பற்றி நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை பார்த்து காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ டு ஆல். எக்ஸல்சியர்.